ஓரளவுக்குத்தான் பொறுமை காக்க முடியும் என்ற சசிகலாவின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பிக்களில் ஒருவரான மைத்ரேயன் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இன்று திருமதி சசிகலா அவர்கள் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவரை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு இன்றே ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அடுத்த கட்ட ஆட்சி அமைப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நாட்டினுடைய இறையாண்மையும் தமிழகத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதை கேட்டுக் கொள்ளட்டும். ஆனால் வெளியே வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது எதற்கும் பொறுமை இருக்கிறது. நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், எவனாக இருந்தாலும் சரி என்றெல்லாம் மிரட்டும் துணியிலே அவர்கள் பேசியிருக்கிறார். ஆளுநருக்கு கடிதம் எழுதிவிட்டு வெளியிலே வந்து எதை வேண்டுமானாலும் செய்வேன், எதற்கும் பொறுமை இருக்கிறது என்று சொன்னால் யாரை மிரட்டுகிறார்? தமிழக ஆளுநரை மிரட்டுகிறாரா? இன்று வரை தமிழ்நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சிறைபிடித்து அவர்களை மிரட்டி வந்த திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு மேதகு தமிழக ஆளுநர் அவர்களையே மிரட்டுகின்றார் என்றால் இதற்கு என்னதான் எல்லை? நம்முடைய வேண்டுகோள், இந்த மிரட்டல் குறித்து மத்திய அரசும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களும் இந்த மிரட்டல் குறித்து விசாரித்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் இன்று தாங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆட்சி அமைக்க முடியாமல் போகிறது என்ற காரணத்திற்காக தமிழகத்திலே திட்டமிட்ட ரீதியிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.